எம்ஜி பிரசாத் அவர்கள் அவர்களுடைய அணியினுடைய செய்திகளை தொகுத்து இப்பொழுது இங்கே வாதிட வருகிறார். சுருக்கமா நல்லா சொல்லிக்கிறேன். மீண்டும் வணக்கம். நான் ஒரே ஒரு கேள்வி, அந்த சுற்றுப்பிழி சுடர் தான் கண்ணம்மான, நீங்க யாராவது ஒரு பதில் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க, இல்லாவிட்டால் நான் கூறுவேன். அவங்க என்னெல்லாமோ கவிதைகளை படிச்சுட்டு வந்தாங்க. இப்பத்துக்கு அந்த புஸ்தகத்தை வைத்து அவங்க படித்ததுனால அந்த கவிதைகளுக்கு அவங்களுக்கு யாரோ ஆங்கிலத்தில் கூறியது போல் டெம்பரரியாக அர்த்தம் புரிந்திருக்கலாம். நிச்சயமாக புரியாது. ஏனால் பாரதியாரை வைத்து நான் இதற்கு முன் கூறியிருந்தேன், 100 பேர் முனைவர் பட்டம் பெற்றார். கண்ணதாசன் பட்டுக்கோட்டை, வைரமுத்து எல்லாம் வைத்து 100 பேர் முனைவர் பட்டம் பெற முடியாது. ஏனென்றால் எளிய நடை, அங்க அந்த நடைக்குள்ளேயே அவங்க செல்ல வேண்டும். போய் அவர் எழுதியிருக்கிறார் பல விஷயங்கள். அவர்கள் ரஷ்யாவின் மேல் காதல் எல்லாம் கூறினார்கள். மிகவும் நன்றி. நான் என்ன கூறுகிறேன், அந்த சுற்றும்பிடி சுடர்தான் 2 கண்கள், ஒன்று சூரியனாம், ஒன்று சந்திரனாம். ஏனென்றால் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது. அந்த சந்திரன் நிலவு குழுமை, உன் கணவனோடு கணவனை நீ பார்க்கும் கண்ணா. அந்த இன்னொரு கண் இருக்கே, மாற்றான் ஒருவன் உன்னை பார்த்தால் உன்னுடைய வெயிலா சூரியனை போல் அதை நீ சுட்டு விடு. இதுதான் கருவை. இந்த கவிதை பாரதியின் கவிதையின் உச்சகட்டம். அதை அவர்கள் கூற வேண்டும். ஏனென்றால் இதற்கெல்லாம் மேல்நிலை பள்ளியில் படிப்பும் கல்லூரியில் படிப்பதுதான் பாரதியாரை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் சொன்னார்களே, அந்த நல்லதோர் வீணை, அதற்கு ஒரே ஒரு வரியில் எழுதியிருந்தார் நமது கவிஞர், கலைமகள் கைப்பொருளே அதை மீட்டவும் ஆளில்லை. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு பல விதமான காட்சிகளும் மனசுக்குள்ள வரும். எங்க சொன்னார், எதுக்கு சொன்னார், அதுதான் ரொம்ப முக்கியம். இனி புரட்சி கவிஞர்னே ஒருத்தர் இருந்தார், புரட்சி பத்தியே யாரும் பாடலன்னு எவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க. நான் அந்த புரட்சி நமக்கு இங்க தலைப்பு அல்ல, நமக்கு காதல் தான் தலைப்பு. புரட்சி பத்தி கூறிக்கொண்டே இருந்தால் நான் பட்டுக்கோட்டையை பற்றி 50 பாடல்களையும் பாடிவிடுவேன், வேற வழியே இல்லை. ஆனால் நான் அதை கூற விரும்பவில்லை. நான் 1 கவிதைகள் சொல்லுகிறேன். ஒரு கவிஞன் எழுதியிருந்தான், 10 மாதம் கருவறைக்குள் என்னை சுமந்து பெற்றதால் நீ தாய், ஆனால் எல்லோரையும் அணைத்து காதலித்ததால் அவள் அன்னை, அவள்தான் அன்னை தெரேசா. தாய்க்கும் அன்னைக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்கான் பாருங்க. நீங்க காதலை பத்தி பேசுறீங்க, இது 2த்துக்கும் வித்தியாசம். இனி ஒரு கவிதை, அருமையான கவிதை, காசி ஆனந்தன் எழுதி. இதற்கு முன்பும் நான் ஒரு பட்டிமன்றத்தில் கூறினேன். ஆனால் மறுபடியும் இங்கே சிலருக்காகவும் அவர்களுக்காகவும் இந்த 3 பராசக்திகளுக்காகவும் கூற விரும்புகிறேன். பெற்றவர் தாய் தந்தையர் இந்தியாவில் இருக்கிறார்கள், படித்த மகன் வெளிநாட்டில் இருக்கிறான். அவனை பற்றி இவர்கள் தவிக்கும் ஆதங்கம் ஒரு கவிதையாக எழுதியிருந்தார் திரு காசி ஆனந்தன். இந்த கவிதையை எதுக்கு இங்க சொல்ல விரும்புறேன்னா, இந்திய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த கவிதை எழுதியவரை நான் பார்க்க வேண்டும் என்று கூறினாராம். காசி ஆனந்தனை அவரிடம் அழைத்து சென்று அவர் நல்ல பரிசை கொடுத்தாராம். இது ரொம்ப நெகிழ்ந்து விட்டேன் உன் கவிதையால். அந்த ஒரு கவிதையை சில வரிகளை கேட்டுடுங்க. மகனே, உன்னை பெற்ற அன்று நான் ஒரு தென்னையை வளர்த்தேன். உன்னை எங்கள் கண்ணீரால் வளர்த்தோம், ஆனால் தென்னையை எங்கள் கழிவு நீரால் வளர்த்தோம். நீ படித்தாய், பொருள் ஈட்ட வெளிநாட்டிற்கு சென்றாய். ஆனால் இன்றும் நாங்கள் உன்னை போல் வளர்த்த எங்கள் தென்னை எங்களுக்கு நிழல் கொடுக்கிறது, அவ்வப்பொழுது இளநீரும் கொடுக்கிறது. அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். என்னை ஈ மொய்க்கும் பொழுது நீ இமெயிலில் மூழ்கியிருப்பாய். என்னை ஈ மொய்க்கும் பொழுது நீ இமெயிலில் மூழ்கியிருப்பாய். கவலைப்படாதே மகனே, நாங்கள் உன்னை போல் வளர்த்த என் தென்னை தன் ஓலைகளால் எங்களை பின்னி பிணைத்து ஊர் எல்லைக்கு சேர்த்து விடும்.
எத்தனை பாரதிகள் எழுதி சேர்ந்து உட்கார்ந்தால் எழுத முடியும். இனி ஒரு பாடலுடன் முடித்து விடுகிறேன். இந்த அம்மா என்று அழைக்கார் அந்த பாட்டு எழுதும் போது வாதி அழுதாராம். இசையமைக்கும் பொழுது இளையராஜா அழுதாராம். பாடும் பொழுது ஜேசுதாஸ் அழுதாராம். அதை ரஜினிகாந்த் நடிக்கும் பொழுது அங்கே அழுதார். அதை பார்க்கும் போது நாம் எல்லாம் அழுவோம். இப்பொழுது கேட்கும் பொழுது தாயில்லாத அனைவரும் நிச்சயமாக அழுவார். அதுதான் தாக்கம். இதற்கு மேல் என்ன காதல் பேசுறேன்? அவங்க காதல்னு மற்றவங்க எல்லாம் கூட காதல்னு சொல்லுவதால் சொன்னேன். நான் கணவன் மனைவி மட்டும் என்று கூறவில்லை. எல்லாவற்றிலும் பற்று உண்டு, செய்யும் தொழிலே தெய்வம். அருமையான பாடல்கள் எல்லாம் எல்லாரும் எழுதியிருக்காங்க. ஆகையால் நடுவர் அவர்களே, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். பாரதியார் மிக அருமையான கவிஞர், புரட்சி கவிஞர் என்றே கூறலாம். ஆனால் அவர் கவிதையை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. அவர் மகாகவி என்பது உண்மை. ஆனால் இங்கு தலைப்பில் நாங்கள் மறுபடியும் கூறுவது, அவர் காதலை பற்றி எழுதியதை விட இன்றைய கவிஞர்களும் இன்றைய இளைஞர்களும் இன்றைய சிறுவர்களும் அருமையாக எழுதுகிறார்கள் என்பது உண்மை. இதை எடுத்து வைக்கத்தான் நாங்கள் முன்வந்திருக்கிறோமே தவிர பாரதியார் காதலை பற்றி எழுதவில்லை என்று. ஆனால் இன்னொன்றும் கூறி முடித்து விடுகிறேன். பாரதியார் 70% மீண்டும் கூறுகிறேன், அவர் எழுதியவை எல்லாம் நாட்டுப்பற்றும் பெண் உரிமையும் புரட்சியும் பற்றியே தவிர வேறு ஒரு பாடலும் உங்களுக்கு நிச்சயமாக அழுகையே வர வைக்காது. அது ஒரு புரட்சியை தூண்டும். அவர்கள் 3 பேருமே புரட்சி கவிஞர்கள் போலதான் பேசினார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக அந்த